ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் காளான் சூப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் ஃபுல் காளான் எடுத்திருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 10-15 பூண்டு, ஒரு கொத்து மல்லி இலை, அப்புறமா ஒரு ஹாஃப் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி பாதி போதும், இல்லைனா ரொம்ப புளிப்பாயிரும், அதனால் பாதி போதும். அப்புறமா ஜீரகமும் மிளகும் பொடித்த பொடி எடுத்திருக்கேன். இப்போ காளானை நல்லா வெறும் தண்ணியில் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் காளான் வந்து க்ளீனாக இருக்கும். அதனால் சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங் செய்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். அமுல் பட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலை, நம்ம காளான் பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே எடுத்தாச்சு. அப்புறம் இப்போ மசாலா தூள் என்னென்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது 4மே கால் ஸ்பூன் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன், இது 4மே. இது எல்லாமே ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை அதில் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லாதவங்க நெய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாதவங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு, இது 3த்தையுமே சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டுடலாம். பூண்டை பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து அந்த சூப் சாப்பிடும்போது அந்த பூண்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இப்போது அந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம காளானையும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க காளானே அதில் சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு தடவை கலந்து விடுங்க. காளான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சாலே போதும், சீக்கிரமாக குக் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா காளானில் ஆல்ரெடி தண்ணி அந்த மாதிரி பிரிஞ்சு வரும். அதனால் நீங்கள் முதல்ல ஸ்டார்டிங்கில் தண்ணியை சேர்க்க வேண்டாம். காளான், நம்மளோட வெங்காயம் எல்லாமே வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தா மசாலா தூளை அதில் சேர்த்துடலாம். அது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காளான் வந்து நல்லா வெந்து அந்த மசாலாவோட குக் ஆனதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதில் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தண்ணி வந்து அதில் ஆல்ரெடி பிரிஞ்சு வருது. காளானில் உள்ள தண்ணி வந்து பிரிஞ்சு வருது. அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது இந்த காளான் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஜாரில் மாற்றி அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நேரம் அந்த நம்ம மசாலாவை எல்லாத்தையுமே ஆற வச்சுருங்க. இப்போது நம்ம வதக்கி ஆற வச்ச காளானை பாதியை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துடலாம். பாதி அந்த கடாயிலேயே இருக்கட்டும். இந்த பாருங்கள், இந்த இவ்வளோ ஆனால் நம்ம பண்ணதில் பாதியை நான் அரைச்சி எடுத்திருக்கேன், பாதி நம்மளோட கடாயிலேயே இருக்குது. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறமா தாராளமாக தண்ணி சேர்க்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கிறது. சூப் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி நான் வந்து பெரிய கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 2-2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுவே நல்லா திக்காக தான் இருந்தது. அதனால் நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்க்கலாம். பெரிய கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இவ்வளோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமே நல்லா திக்காக தான் இருந்தது. அதனால் நீங்களும் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக அந்த கொத்தமல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. இப்போ நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான காளான் சூப் வந்து தயாராகிடுச்சு. இதை இன்னொரு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணி எடுத்துடலாம். எஸ், அஃப்கோர்ஸ், எப்பயுமே எந்த சூப்பாக இருந்தாலுமே நம்மளோட தலைவர் இல்லாமல் சூப்பே முழுமையடையாது. அதாவது ஜீரகத்தூள், மிளகுத்தூள் தான் சொல்கிறேன். அது மாதிரி ஜீரக மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. அதுதான் சூப்புக்கு ஒரு செமையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்மளோட காளான் சூப் சுட சுட சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் காளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில பேர் வந்து காளான் வந்து முழுசாக அப்படியே போட்டிருப்பாங்க, அரைக்க மாட்டாங்க. நான் வந்து ஏன் அரைச்சேன் அப்படின்னா, அது கொஞ்சம் திக்காக கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், அதனால தான் அரைச்சேன். அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மஷ்ரூமோட முழுமையான டேஸ்ட்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்து சூப் செய்யும்போது. அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சத்தை அரைச்சிருக்கோம், கொஞ்சத்தை வந்து நம்ம சூப்பில் அப்படி முழுசாகவே சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.